உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு உங்கள் வெற்றி செஃப்பின் அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டீக்கடை கஜாடா கேக் செய்ய போகிறோம். இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை கப் சீனியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 4 ஏலக்காய் சேர்த்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ண சுகரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அதை ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்க்குறோம்னா அப்புறம் கேக் நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் டேஸ்ட்டுக்காக 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சீனி நல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும் கேக்குக்கு. 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஏன் சேர்க்குறேன்னா அப்போ தான் கேக்கு உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு நமக்கு தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட்டியாக மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட்டு கொடுத்தா தான் மாவு கொஞ்சம் நல்லா கட்டியாகும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணும்போது ஆயிலை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஆயிலில் போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை மேலே தெளித்து விடணும். அப்போ தான் அது வெடிப்பு உண்டாகும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வெடிப்பெல்லாம் சூப்பராக வந்துருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் செம்ம சூப்பராக வந்துருக்குது. டீ கடையில் இருக்கிற மாதிரி அப்படியே அதே மாதிரி நல்லா வெடிப்போடு சூப்பராக வந்துருக்குது. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கத்துடன் உங்கள் வெற்றி செஃப்.